பட்டர் தேவையில்லை, ஃப்ரெஷ் க்ரீம் தேவையில்லை, வீட்டிலையே ரொம்ப சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும். இதில் பல்லாரி வெங்காயம் பெரிய வெங்காயமாக 2 எடுத்துக்கிட்டு ரஃபாக சாப் பண்ணிவிட்டு இதை சேர்த்து இதிலையே 10லேருந்து 12 பல் பூண்டு சேர்த்துக்கணும். பெரிய பல் பூண்டாக இருந்தாக்க 8 பல் சேர்த்துக்கோங்க. இஞ்சி சின்ன துண்டு அதையும் நல்லா சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு அரை பதத்துக்கு வதக்கிக்கணும். பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பெரிய சைஸாக 3 எடுத்துகிட்டு ரஃப்பாக சாப் பண்ணி இதில் சேர்த்து இப்போ இதிலையே மல்லி தலையுடைய தண்டு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 4-5 தண்டு சேர்த்துட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக வதக்கிக்கணும். வதக்கிட்டு இதை அப்படியே ஆற வச்சு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி வதங்கும் போதே உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நமக்கு ஆறிக்கிட்டே இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் 1 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. அது 3/4 கிளாஸ் ஆகிற மாதிரி வற்ற வச்சுக்கணும். பால் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஆடை எதுவும் வடிகட்டிட வேணாம், அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பயன்படுத்த போகிறோம். வெங்காயம் தக்காளி ஆறிடுச்சு. இதை இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாம் இப்போ ஒரு வானல் யூஸ் பண்ணோம்ல, அதே வானல் எடுத்துக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கணும். அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு தகுந்தாப்புல. இப்போ உடனே நாம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி விழுது இருக்குல்ல, அதை சேர்த்துக்கணுங்க. மிக்ஸி ஜாரை அலசி அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது கொதிக்க ஆரம்பிச்சோடனே மேலெல்லாம் தெரிக்கும். மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்க, இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே இது வத்திக்கிட்டே இருக்கட்டும். இடையில கிண்டி விடணும். இப்போ ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு கொதிச்சிருச்சு. இந்த டைமில் பச்சை மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். பச்சை மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னுமே ஒரு 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் போட்டு அப்படியே கொதிக்க விடணும். இப்போ இன்னும் 1 நிமிஷம் நல்லா வத்திடுச்சு. இந்த டைமில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, நாம் காய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பால், அந்த பாலை சேர்த்துக்கணும். இந்த பாலில் ஆடை இருந்துச்சு அப்படின்னாக்கா ஆடையை அப்படியே கீழே ஊற்றிடாதீங்க, இல்லை வடிகட்டிடாதீங்க. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரே ஒரு தடவை பல்ஸ் மோட் கொடுத்துக்கோங்க. பல்ஸ் மோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இப்படியே இதில் சேர்த்துக்கணும். பால் அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த மிக்ஸி ஜாரு, இந்த பாத்திரம், பால் பாத்திரம், இது ரெண்டுலேயும் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அலசி இதில் சேர்த்துக்கணும். கொதிக்க ஆரம்பிக்கும் போது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, இதில் முக்கியமாக 2 பொருள் சேர்க்க போகிறோம். ஒன்று கசூரி மேத்தி. கசூரி மேத்தி ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் எப்படி அதை நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறத. 2 டீஸ்பூன் கசூரி மேத்தி எடுத்துக்கிட்டு அதை வானலில் இது போல் வறுத்துக்கணும். வறுத்துட்டு நல்லா பொடியாக்கிக்கணும். கரம் மசாலா தூள், பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் தான் அரைச்சி வச்சுருக்கேன்னா, இந்த கரம் மசாலா தூள். அதே போல் இந்த கசூரி மேத்தி, இதை நல்லா கையில் இது போல் க்ரஷ் பண்ணி போட்டுக்கணும். 200 கிராம் பன்னீரை சின்ன சின்ன பீசஸாக இது போல் கட் பண்ணிக்கோங்க. இதையும் இதில் சேர்த்துருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக தளதளன்னு கொதிக்க வேண்டாம். கடைசியாக இதில் ரொம்ப பொடியாக கட் பண்ண மல்லித்தலை கார்னிஷ் பண்ணும். அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுருங்க. மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சாப்பிடும் போது எடுத்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. என் குழந்தைங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலானா ரொம்பவே பிடிக்கும். அவங்களுக்காக மாதத்துக்கு 2-3 தடவை அவசியம் இதை நான் செய்து கொடுப்பேன். க்ரீமியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. ஆனால் பாருங்கள், பட்டர் சேர்க்கலை, ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கலை, எதுவுமே சேர்க்காமல் ரொம்பவும் டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா வீட்டிலே பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் எண்ணெய் வச்சு தான் பண்ணியிருக்கோம். அவசியம் இந்த ரெசிபி நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். சப்பாத்தி, நான் எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம ரைஸுக்கு சாப்பிட முடியாது. ரொட்டி வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே இதை நம்ம தொட்டு சாப்பிட்லாம். அவசியம் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.